ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மாறன் எப்பவும் போல் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து கூப்பிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மாறனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். வள்ளியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட பெத்த கடனுக்காக நான் அவன்கிட்ட ஒன்று கேட்டால் செய்வானா சொல்லி கேளு அப்படின்வாங்க. மாறனும் அவங்க அப்பா கிட்ட நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, வீராவோட கல்யாணத்தை அவங்க வீட்டில் ஒருத்தனா நீ வந்துட்டு செஞ்சு வைக்கணும். இதை மட்டும் நீ பொறுப்பாக செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோயேன். இதுக்கப்புறம் நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், திட்ட மாட்டேன். என்ன எல்லாத்தையும் கரெக்டாக நீ செஞ்சிடுவியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. மாறனும் பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டத்தோடு தலையாட்டுவாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து மாறன் கிட்ட உன்னெல்லாம் நம்ப முடியாது, அதனால நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்மணி தூரமாக நின்று பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. மாறன் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கும்போது வள்ளி வந்துட்டு, மாறா பண்ணுடா, சத்தியம் தானே, அதெல்லாம் நீ நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருவ, அவன் எல்லாத்தையும் செஞ்சிருவான்னு நீ சத்தியம் பண்ணி கொடுமாறா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மாறனும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணுவாங்க. அதை பார்த்து கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பொறுப்பாக செஞ்சு முடிச்சிடறேன் அப்படின்வாங்க. அப்போ கண்மணி மனசுக்குள்ளேயே, மாறா இதுக்கு நீ செத்து போகலான்னு நினச்சிருப்பல, அது தானே எனக்கு வேணும். நீ எங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்த, அந்த கஷ்டம் உனக்கு என்னன்றது தெரிய வேணாவா, இது எல்லாத்தையும் நீ பாடணும்டா, அப்போந்தான் உனக்கு புத்தியே வரும் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.